எப்படிப்பட்டதாக இருக்கும்னா வரலாறு பார்த்துருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரேபர் வந்து சொல்கிறார். ரேபருடைய கால் தான் ஃபைனல் காலங்க. அங்கே பிரைம் மினிஸ்டரோ இராணுவ தளபதியோ அவங்கெல்லாம் வந்து இது கிடையாது. அங்கே அந்த ரேபர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கால். இப்போ வந்து அது நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஹை அலர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ அதனால தான் ரஃபாவில் இருக்கக்கூடிய பார்டர் அந்த ஆர்மியெலாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கொண்டாந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணால் எப்படி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, ஈரான் மேலே எப்படி பதில் தாக்குதல் பண்ணுவது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஈரான் வந்து ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொல்லிடுச்சு, நடுவில் நீ வரக்கூடாது. இப்போ நாங்களாச்சு ஈரான் ஆச்சு, இதாவது இஸ்ரேல் ஆச்சு, நீ நடுவில் வரக்கூடாது அப்படிங்கிற இந்த எச்சரிக்கை அவங்க கொடுத்ததுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிடுறான், நீ அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஸ்ரேல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் எங்கள் பேசஸ் மேலே அடி விழுந்துச்சுன்னா நான் இறங்குவேன் உள்ள. இப்போ இது ஒரு த்ரெட்னிங், புரியுதுங்களா? இப்போ எங்கள் பேஸ், இவங்க பேஸ் எங்கே இருக்கு? சவுதி அரேபியாவில் 28 இடத்துல, அதாவது அரப் கண்ட்ரீஸில் வந்து 28 இடத்துல நேட்டோடைய பேஸ் இருக்குது. அது இல்லாமல் இஸ்ரேல் முழுக்க இவங்களுடைய பேஸ் இருக்குது. இஸ்ரேலில் எங்கே போட்டாலும் இவங்க பேஸ் மேலே தான் போடணும். அல்லது இஸ்ரேல் இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணோம், இஸ்ரேலே போட்டுட்டு நாங்கள் போடல ஈரான் போட்டுச்சு. இது பொய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லியா தரணும், திருட்டு பசங்க. அப்போ இது ஒரு சினாரியோ, புரிஞ்சுங்க இப்போ எப்படி பில்ட் ஆகிருக்குங்கிறது. இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கூட போர் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் சொல்ல முடியாது. இப்போ இது நாம் ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரல் 7 பண்ணுறோம். இது நம்ம போடும்போது அவங்க குறித்து வச்சிருக்கிறது என்ன டைமுங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்து தோற்கும் அப்படிங்கிறோம். எதனால் சொல்கிறோம், எவ்வளோதான் பலம் இருந்தாலும் ஈரான் தோற்கும். சரி, ஈரான் வந்து அல்லாவுடைய, அதாவது இங்கே தோக்குறவங்களாம் அல்லாவுடைய கோபத்தை வாங்கிட்டு போகிறவங்களாம் நினச்சிடாது. அவங்கவுங்களுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவங்கவுங்களுக்கான அந்த கூலி வந்து கொடுப்பான். இதில் வந்து நாமளோ வேற ஒரு ஆடலோ வந்து நின்று நம்ம தீர்ப்பு, மனிதர்கள் வந்து இங்கே இறங்கி அல்லாவுடைய அடியார்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது அவங்க அல்லாவாச்சு, இல்லைங்களா? சில நாடுகள், அழிக்கப்படுற நாடுகள் நரகத்துக்கும் போகலாம், சில அழிக்கப்படுற நாடுகள் சொர்க்கத்துக்கும் போகலாம். அது அல்லாஹ் வச்சு அவனுடைய அடியார்கள். ஏன் நான் ஈரான் வந்து டெஃபினட்டாக தோற்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஹதீஸ் சில்சிலா அஸ்ஸஹியாவில் வந்து அல்பானியோடைய அந்த புத்தகத்தில் வந்து 2083 இஸ்லாம் 360 அடிச்சிங்கன்னா இதோட இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் கிடச்சிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அரபு தீபகற்பத்தை போரிட்டு வெல்வீர்கள். அரபு தீபகற்பத்தை நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பிறகு பாரசீகத்துடன் போரிடுவீர்கள், அதில் அல்லாஹ் வெற்றியை தருவான். இது ரெண்டாவது. மூணாவது, பிறகு ரோமர்களுடன் போரிடுவீர்கள், அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். இது தேர்டு. நாலாவது, பிறகு தஜ்ஜாலுடன் போரிடுவீர்கள், அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். இப்போ இந்த 4 போரும் வந்து நீங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து ரசூலா காலத்துக்கும் பொருந்தும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் வந்து அரபு தீபகற்ப யுத்தம் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. இதில் எதுக்காக நான் அதை வந்து மறுமையோட ஜாயின் பண்ணுறேன்னா, இது நீங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போது அரபு தீபகற்பத்தை வந்து ரசூல்லா தலைமையிலே வந்து கைப்பற்றியாச்சு. அரபு தீபக ஹிஜாஸ் ஃபுல்லாகவே இசாஜா நசுருல்லா வல்ஃபத்தை போது என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அரபு தீபகற்பம் சஜிதா அல்லாவுக்கு பண்ணியாச்சு. அப்போ இது வந்து ரசூல்லா வந்து வேறு ஆட்களுக்கு சொல்கிறோம், அதாவது முஸ்லீம் மூமின்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இது தெரியுது. இப்போ இந்த சீக்வன்ஸ் படியும் எடுத்து பார்த்தா அரபு தீபகற்பம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி அங்கே வந்து டீஸ்டெபிலைசேஷன் ஆகி அது வந்து கையை விட்டு போய் இமாம் மஹதி வந்து அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது, பாரசீகமும் வந்து கையை விட்டு இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாரசீகத்துடைய அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவோடவும் இஸ்ரேலோடவும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு இல்லை. இவர்கள் வந்து என்ன தான் டெக்னாலஜியில் இன்றைக்கி வந்து அவங்க மேலே இருந்தாலும், அதான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து அல்லாஹ் வந்து அதான் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த முஸ்லீம்கள் அப்படியே வச்சுருந்தான்னு வைங்க, இந்த ஹபீஸு தையபு வந்து அல்லாஹ் வந்து அந்த ஃபில்டர் பண்ணிடுவான். ஸோ இதில் வந்து தையபையும் அல்லாஹ் எடுத்துருவான். ஏன்னா அவங்க இருந்தால் இந்த ஹபீஸ்களுக்கு வந்து உதவியாக போயிடும். அதனால் ஹபீஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி தையபு வந்து அல்லாஹ் ஷஹாதத்து கொடுத்துட்டு கூட அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா பாரசீகம் வந்து கை விட்டு போனால் தான் நாம் வந்து மாதில் இஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர்களுடன் போர். இப்போ இந்த போருக்கு அப்புறம் தஜ்ஜாலுடைய போர்ன்னு இருக்குது. இப்போ இந்த ரோமர்கள் யாருன்னா நேட்டோ, புரியுதுங்களா? இப்போ இந்த நேட்டோடைய அந்த போர் வந்து நடக்கும். இதுக்கப்புறம் தஜ்ஜாலுடன் போர் செய்வீங்க, அதுலேயும் ஜெயிப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே தலைமையில் நடக்கக்கூடிய அந்த 4 போர்களாக நான் வந்து இந்த ஹதீஸ் வந்து பார்க்குறேன்.
இது மாற்று கருத்துக்கு சொல்கிறவங்க தாராளமாக சொல்லிங்க, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஈரான் ஜெயிக்கட்டும், நல்லது தான், நமக்கு ஒன்றும் இல்லை. இது நடக்கிற விஷயம் இன்னொரு 50 வருஷம் தள்ளி கூட போட்டும். இந்த இம்ரான் ஹுசேனை கூட அந்த ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லும்போது சொல்லுவார், நானும் அதுதான் விரும்புகிறேன், இதெல்லாம் நடந்துடக்கூடாது. நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் பொய்யா போச்சுன்னா அதான் மொத்தம் சந்தோஷப்படுறாள் நான் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். முஸ்லீம்கள் யாருடைய ரத்தமும் வந்து ஓட்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து விரும்புகிறேன். இப்போ இஸ்ரேலுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்க போருக்கு. இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து துணியை சுற்றி வந்து இஸ்ரேல் வந்து துருவாக எல்லாம் வந்து லாரியில் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க, வரிசையாக போகுது லாரி. பேலிஸ்டிக் மிசைல் என்ன, நியூக்ளியர். அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வந்து F-35 வச்சுருக்கான். யுக்ரைனுக்கு வந்து F-16 வந்து தர மாட்டேங்கிறான். யார்? உக்ரைனுக்கு வந்து இப்போ வரைக்கும் F-16 கொடுக்கல. F-16ஓட அட்வான்ஸ் வந்து F-35. F-35 வந்து அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரன்வேவும் தேவை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஹெலிகாப்டர் மாதிரி போகும், ஹெலிகாப்டர் மாதிரி வரும். அது டேக் ஆஃப் ஆகும்போது ஹெலிகாப்டராக மாறிக்கும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டேக் ஆஃப், அப்புறம் ஃப்ளைட்டாக மாறிக்கும். மறுபடியும் இறங்கும்போது அது ஹெலிகாப்டராக மாறிக்கும். அதுக்கு வந்து ரன்வே எல்லாம் தேவையில்லை. அது காட்டில், மேட்டில், மலையில், சேத்துல எங்கே வேணாலும் அது வந்து இறக்கலாம். தண்ணியில் எங்கே கூட அதை இறக்கலாம். அதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது. இதுக்கு வந்து ஈடான வந்து இப்போ ஃபைட்டெல்லாம் இவங்ககிட்டலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இவங்களுடைய கை தான் வந்து மேலே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த பேக்கப்லாம் இருக்கிறதுனால பயங்கரமான இதில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கா இல்லையான்னு உலகத்துக்கே தெரியாது இன்னி வரைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இவங்க ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேலிஸ்டிக் மிசைலுங்கிறதே என்ன, அது வந்து நியூக்ளியரை வந்து கொண்டு போய் சுமக்கக்கூடிய ஒரு மிசைலு, அதுவும் வந்து வச்சிருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இது ஒரு சினாரியோ. இதை ஒன்று பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் இது நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேல் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல். இப்போ இந்த ரஷ்யாவை வந்து இன்னும் வந்து அதிதீவிர போருக்கு வந்து தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இந்த கிராக்கஸ் மாலில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடித்து ரஷ்யா வந்து இப்போ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உக்ரைன் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்கணும், உக்ரைன் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து சேஃப் பேசேஜ் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சாதாரண வெப்பன்ஸும் கிடையாது, ஏதோ எடுத்து போட்டு அப்படியே ஒரு லேமன் வந்து பயன்படுத்துகிற மாதிரியான வெப்பன்ஸ் கிடையாது. மாத கணக்கில் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அதில் அவனே பேசுகிறான், அந்த அந்த இந்த பிடிப்பட்ட அந்த முட்டாள் அவனே வந்து பேசுகிறான், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, 1 மாதம் பயிற்சி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் அவனே தகவல் சொல்கிறான். அப்போ அந்த சாதாரண ஆயுதம் கிடையாது, அது வந்து பயிற்சி வந்து எங்கே போய் எடுத்தாங்க அது எல்லாமே அவங்க டீட்டெயில் வந்து ஃபுல்லாக அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு யாரை கிளைம் பண்ணுறாங்க, உக்ரைன் மேலே கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு ரஷ்யாவுடைய நடவடிக்கை அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க, வரலாறு பார்க்காத ஒரு பதிலடியை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இந்த ஒரு ஃப்ரண்ட்டு. இந்த இடத்துலையும் வந்து ரஷ்யா வந்து இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்கு, 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக இராணுவத்தில் சேரணும், வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்க வந்து 1 வருஷம் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த சட்டம் அங்கே வந்து இயற்றப்பட்டுருச்சு. இனி வந்து இப்போ நீங்கள் விரும்பலை அதெல்லாம் கணக்கு கிடையாது. கண்டிப்பாக ஆர்மியில் வந்து நீங்கள் வந்து 1 வருஷம் இது வந்து இருந்தே ஆகணும். இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற ஒரு வாய்க்கா பிரச்சனை. அடுத்த ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது, அது வந்து ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸுடைய பிடியில் வந்து மொத்த ஆப்பிரிக்க நாடுகளும் ஃப்ரான்ஸ் வச்சுருந்துருக்கு இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து. அப்போ அவங்களுக்கு கரன்சி கூட பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு தான் அடித்து கொடுத்துட்டு இருந்திருக்கு. அப்போ கரன்சி வேல்யூ தான் என்ன இருக்கிறதுலே சுரண்டி திங்கிற மிக பெரிய ஒரு ஆயுதம். அப்போ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாடுகள் எல்லாமே ஃப்ரான்ஸுடைய கரன்சி தூக்கி போட்டுட்டு சொந்தமாக கரன்சி வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணி, தங்கத்தின் அடிப்படையில் கரன்சி பிரிண்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பப்பட்ஸ், இந்த ஃப்ரான்ஸுடைய அந்த பப்பட் அதிபர்கள் இருந்தாங்க இல்லையா அந்த ஆப்பிரிக்காவில், இவங்களை எல்லாமே வந்து விரட்டி அடிக்கப்பட்டு, அந்த இராணுவத்தால் விரட்டி அடிக்கப்பட்டு ரஷ்யாவுடைய பேக்கப்பும் வந்து இராணுவம் வந்து இப்போ வந்துருச்சு. முதல்ல ஃப்ரான்ஸுடைய இராணுவம் இருந்துச்சு அங்கே, அந்த இடத்துல இப்போது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரஷ்யாவுடைய இராணுவம் வந்துருச்சு. இதனால் ரொம்ப கோபத்தில் ரஷ்யா மேலே யார் இருக்கான், ஃப்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த ஃப்ரான்ஸு இப்போ இவங்களும் உழைச்சி தான் சாப்பிட்ணுங்கிற அந்த கேவலமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. யார், ஃப்ரான்ஸு.
அமெரிக்காவும் உழைச்சி தான் சாப்பிடணுங்கிற அந்த கேவலமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு உழைக்கிறதே தெரியாது. அதில் ஆல்ரெடி ஒரு பிரிட்டன், ஏன்னா திருடி மட்டுமே தின்னுட்டு இருந்த இந்த 3 பேருக்கு வந்து இனிமேல் நீங்கள்லாம் வந்து இந்த பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிங்க அப்படிங்கிற லெவலில் வந்துட்டாங்க. என்ன இருக்குது அங்கே விற்கிறதுக்கு? டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும். அதோடைய பிரெட் பாஸ்கெட்டே உக்ரைனுங்கிறாங்க. அப்புறம் அங்கே உக்ரைனே வந்து கையை விட்டு போயிடுச்சுன்னா பிரெட்டும் போயிடுச்சு, பாஸ்கெட்டும் போயிடுச்சு. அப்போ எல்லாமே இப்போ இன்னைக்கு என்னென்ன, இன்னைக்கு வந்து டெஸ்பரேட் ஆகிட்டாங்க. யார்? நேட்டோவுடைய நாடுகள் வந்து டெஸ்பரேட் ஆகிட்டாங்க. அதனால தான் இந்த போர் வந்து அந்த அந்த தீவிரவாத தாக்குதலும் வந்து நடத்தி வச்சிருக்கிறாங்க. அதோடைய அந்த சீக்வன்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து நேட்டோடைய ஒரு போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பற்றியும் புகாரில் ஹதீஸ் இருக்குது. ஒரு 6 விஷயங்களை நபிசுல்லாசலம் சொல்கிறாங்க. தபுக் போரின் போது நபிசுல்லாசலம் அவர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள். அப்போது அவர்கள் இறுதி நாள் வருவதற்கு முன்பு 6 அடையாளங்கள் நிகழும், அவற்றை எண்ணிக்கோள் என்றார்கள். என்னுடைய மரணம், ரசூல்லாவுடைய மௌத்து, பைத்துல் முகத்தஸுடைய வெற்றி கொள்ளப்படுதல், ஆடுகளுக்கு வருகின்ற நோயை போன்ற கொள்ளை நோய் ஒன்று உங்களை பிடிக்கும், பிறகு செல்வம் பெருகி வலியும். எந்த அளவுக்கென்றால் ஒருவருக்கு 100 தீனார்கள் கொடுக்கப்பட்ட பின்பும் அவர் அதிருப்தியுடன் இருப்பார். பிறகு தீமை ஒன்று நுழையும், அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரசூல்லாவுடைய மரணம், பைத்துல் முகத்தஸுடைய வெற்றி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து முன்ன பின்ன மாற்றிக்கலாம். ஏன்னா ரசூல்லா இந்த சீக்வன்ஸில் தான் சொன்னாங்கங்கிறது உறுதி கிடையாது. குரான் மாதிரி வந்து ஹதீஸ் வந்து உறுதியாக இந்த சீக்வன்ஸ் தான் சொல்ல முடியாது. அப்போது அந்த செல்வம் பெருகி வலிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரபு கண்ட்ரிஸில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் அரபு வீடுகளுக்குள்ளே நுழையக்கூடிய ஃபித்னா அது ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோனு, அந்த டிவி, லொட்டு லொசுகு, மது, விபச்சாரம், எல்லா கேடு கெட்டதும் அந்த உலகத்தரத்தான என்ஜாய்மெண்ட்டு இன்றைக்கி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபு தூபகற்பத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ கடைசி மேட்ரு இதுதான். பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள். பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக 80 கொடிகளின் கீழே அணிவகுத்து வருவார்கள். ஒவ்வொரு கொடிக்கும் கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த 80 கொடியை சுமந்து வருவாங்க. ஒவ்வொரு கொடி கீழேயும் 12,000 பேர் இருப்பாங்கன்னு இருக்கு. இப்போ ஜெர்மன் வந்து பென்டகனுக்கு, ஜெர்மனுடைய ஒரு இந்த ஆர்மி ஆஃபீஸர் போய் பென்டகனில் போய் அங்கே வந்து ஒரு இது ஒப்பந்தம் மாதிரி என்ன ஒன்று போட்டிருக்கான். அந்த போட்டுறதில் நான் வந்து இத்தனை வீரர்கள் வந்து இறக்குறேன்னு இருக்கான். அவன் வந்து 12,000 வீரர்கள் இறக்குறேன்னு சொல்லிட்டான். அமெரிக்கா வந்து இந்த பக்கம் உக்ரைன் பார்டரில் வந்து இறக்குறதுக்குன்னு ஒரு பேட்ச் இறக்கியிருக்கு. அதுவும் வந்து 12,000. இது என்னடா 12,000ன்னு பார்த்தா நேட்டோடைய ஒரு டிவிஷனுடைய நம்பர். புரியுதா? ரசூல்லா வந்து 10,000ன்னு சொல்லியிருக்கலாம், ரசூல்லா வந்து 5,000ன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு ரவுண்டு ஃபிகர்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ரசூல்லா ஒரு 70,000 பேர் அனுப்புவாங்க, அதிகமான பேரை குறிக்கிற ஒரு நம்பர் சொல்லிக்கலாம். ரசூல்லா குறிப்பிட்டு 12,000ன்றாங்க. ஒரு டிவிஷனுக்கு கீழே, அப்போ ஒரு கொடி கீழே 12,000 பேர். இப்போ அமெரிக்கா ஒரு டிவிஷன் அனுப்பிச்சுன்னா 12,000 தான் இருக்கும் இந்த நேட்டோடைய பேஸில். அப்போ இந்த நேட்டோ வெர்சஸ் ஒரு போர் வந்து வரும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய கொடிய போராக இருக்கும். இப்போ இந்த போர் வந்து தலைக்கு மேலே இப்போது நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வச்சிங்களேன். அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த யமனுடைய அந்த நெருப்பு, யமன்லேருந்து ஒரு நெருப்புட்டு புறப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து மஹ்ஷரை நோக்கி மக்களை வந்து ஒன்று திரட்டும். இப்போ இந்த விஷயத்துக்கு கூட அல்தாஃபி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். ஏன்னா மஹ்ஷருங்கிறது அது கிடையாது, கரெக்டாக சொல்கிறார். நானும் அதான் சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், மஹ்ஷருங்கிறது எப்படிங்க பாசிபிள்? ஏன்னா வந்து இப்படியே மக்கள் நெருப்பு வந்து போய்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆனோன்னா மஹ்ஷரா? கிடையாது. அந்நாளில் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், சூர் ஊதப்படும், எல்லா வானம் பூமியும் அழிக்கப்படும், மறுபடியும் இன்னொரு சூர் ஊதப்படும், மறுபடியும் எல்லாமே படைக்கப்படும். அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வந்து மழையிலிருந்து அந்த செடி முளைக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் முளைச்சி வருவாங்க. ட்ரெஸ் இருக்காது. அந்த நாள் தான் மஹ்ஷருடைய நாள். ஹஷருடைய நாள் வந்து அதுதான். அப்போ அந்த நாளில் வந்து இது தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த நிழலை தவிர வேறு, அரிசுடைய நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது. அப்போ இதுதான் மஹ்ஷரை நோக்கி திரட்டுறது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனில் வந்து இந்த மாதிரி ஒரு பவர் எமர்ஜ் ஆகும்போது, அதாவது இந்த நெருப்பு சார்ந்த ஆயுதங்கள் இவர்கள் பயன்படுத்தி தாக்குதல் தொடுக்கும் போது மஹ்ஷர் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்மளை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து காபரா ஆக வேண்டிய தேவையும் கிடையாது. புரியுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், இந்த இது என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், நம்ம மலையில் ஓடலாமா, எங்கேயும் ஓடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அவங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல வச்சிருக்கிறானோ வாழ்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம்.
என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது. ஈமானை வலுப்படுத்துகிற வேலையை தான் நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை வந்து பாருங்கன்ட்டு சில யூடியூப் சேனல்கள் வந்து பண்ணுற அக்கப்பொரு பாருங்க, பெரிய அந்த என்ன சூழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சூழ்ச்சி வந்துருச்சு, அந்த சூழ்ச்சி வந்து நம்ம கவுண்டர் சூழ்ச்சி கொடுக்குறோம், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஈமான் இருங்க, கண்டிப்பாக அல்லாஹ் வந்து உங்களை இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து உங்களை நல்லா கிளாரிட்டி. அதுதான் ரசூல்லா வந்து நம்ம கொடுத்துட்டு போன க்ளூவும் கூட. தஜ்ஜால் வரும்போது கடுமையான பஞ்சம் இருக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னா, மலக்குகளுக்கு என்ன காப்பாற்றிச்சோ அது உங்களை காப்பாற்றும். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்லாஹ்வை தவக்கல் வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்களாம் கிண்டல் பண்ணலாம். நான் வேணால் சில சஜஷன் நம்மளும் சொல்கிறோம், புரியுதுங்களா? நான் ரொம்ப போட்டு அழட்டிக்காதீங்க. அதுவும் நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த பூமியில் வந்து வாழ்கிறதுக்கு எவனும் ஆசைப்பட மாட்டான். டிபி ட்ரூப்ஸோ அதில் கூட இந்த இடத்துல பாம்பு விழுந்தால், இப்போ ஒரு வெப்சைட்டே இருக்குது, இந்த இடத்துல பாம்பு விழுந்தால் அதோடைய அந்த சின்ன பாம்பு, அந்த 10 கிலோ பாம்பு இருந்தால் அது இன்னும் எவ்வளோ ரேடியஸில் வந்து பாதிப்பு வரும், அது எவ்வளோ மணி நேரத்துக்கு அந்த புகை இருக்கும், அது சுவாசிச்சா என்ன ஆகும், சாகிறது எவ்வளோ நடக்கும், அதுக்கப்புறம் நோய்கள் எவ்வளோ வரும்னு அது எல்லாமே ரேடியஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பெருசாக ஒன்றும் போட்டு அழட்டிக்க தேவையில்லை, புரியுதுங்களா? எல்லாம் அந்தந்த நேரத்தில் வழி காட்டுவான். முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது, முன்னாடியே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறது, இதுக்காக வந்து நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு ஏதோ ஒரு கூட்டம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து தயவு செஞ்சு தவிர்த்து இருக்கு, புரியுதுங்களா? இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க போகிறோம், ஒன்றும் எடுக்காதீங்க. அதான் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய சஜஷன். ஒன்றே ஒரு சஜஷன் தான் சொல்கிறோம், என்ன, கரன்சி எல்லாம் கோல்டாக மாற்றலாம், புரியுதுங்களா? ஒரு சஜஷன், கரன்சி வந்து பேங்க்கில் இருக்கிற கேஷ் அது வந்து கோல்டாக வேணால் மாற்றி கன்வெர்ட் பண்ணி வைங்க, அது யூஸ் ஆகும். அந்த கோல்டு வந்து எப்போவும் பேங்க் கொலாப்ஸ் ஆனாலும் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனாலும் என்ன ஆகும், கோல்டு வந்து நமக்கு வந்து பயன்படும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். சிட்டியில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஐடியில், அங்கேயே ஒர்க் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா, அங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட், அங்கே வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வாடகை வீட்டுக்கு போங்க. வாடகை வீட்டுக்கு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பேக்கப் வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு கிராம பிரதேசங்களில் வச்சுருங்க. ஏன்னா எப்போவுமே போர் வரும்போது என்ன இருக்குன்னா, அந்த அந்த சிட்டியை சுற்றி தான் அந்த அட்டாக் வந்து நடக்கும். இது நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குற முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் யார் பார்க்குறீங்க யார் பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. நான் என்னுடைய சஜஷன் நான் சொல்கிறேன். நல்ல மனிதர்கள் யாராக இருக்கட்டும் பாதிக்க வரக்கூடாது. அவங்க இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியவராக இருக்கட்டும், நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்லாம் சொல்லலாம். இது ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து அல்லாவுடைய செய்திகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் நான் வந்து மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை வந்து அசாப் கொடுத்து தான் தீருவேன் அப்படிங்கிறா. இன்றைக்கி எல்லா நகரங்களுமே வந்து அல்லாவுடைய அசாபுக்கு எலிஜிபிலியாக தான் என்ன இருக்குது, அது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் சொன்னது 2 விஷயம். ஒன்று, கரன்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டவுனில் வந்து சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அல்லது ஒரு கடை இருக்குது, அது இருக்குதுன்னா வச்சு ஓட்டுங்க, புரியுதுங்களா? நாளைக்கு ஹியாமத் வந்துச்சுன்னா இன்னைக்கு கூட போய் நீங்கள் போய் கடையை திறங்க, அவங்களாம் வேணான்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் பேக்கப்புக்கு அங்கே ஒரு ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு கிராமத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நீங்கள் மூவ் ஆகாதீங்க, தேவையில்லை. கிராமத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, ஒரு குத்தகை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி வைங்கன்னு சொல்லும் பாருங்க. பல்றதுக்கு 1000 பேர் இன்றைக்கி ஏழைகள் வந்து கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள். நம்ம எல்லாரோடவும் இணக்கமாக வாழணும். முதல்ல அந்த ஒரு குறுகிய புத்தியே நம்ம இருக்கக்கூடாது. இவன் வந்து இப்படி, இவன் வந்து இப்படி, இவனுடைய கடல் நம்பிக்கை இப்படி இருக்குது. இன்றைக்கி நல்லவங்க கெட்டவங்க அவ்வளோதான். மனித உயிருக்கு மதிப்பு தருபவர்கள் தராதவர்கள், இவ்வளோதான் பிரிக்கணுங்க. அடுத்த கேட்டகரியில் நீங்கள் பிரிக்கவே கூடாது, புரியுங்களா? ஒரு ரத்தத்தை விட புனிதம் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து நான் ஹரம் ரசூல்லா அதான் என்ன சொல்கிறேன், இந்த ஹரமை விட மனித ரத்தம் வந்து புனிதமானதுன்றேன். இப்போ வந்து அரபுகள் அழிக்கப்படுறதுக்கு தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்-அக்ஸா போகிறது ஒரு மேட்ரு இல்லை. 33,000 ஹரம் ஷரீஃப்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. 33,000 உயிரும் என்ன, அது ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு அப்பாவியோடைய உயிரும் என்ன, ஹரம் ஷரீஃப். அது 5 லட்சம் ஹரம்கள் தகர்க்கப்பட்டுருச்சு எங்கே, ஈராக்கில். அப்போவும் இந்த அரபுகள் வந்து வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ இன்றைக்கி இதையும் வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அல்-அக்ஸா தகர்க்கப்பட்ட உடனே இது வந்து இஸ்ரேலே வந்து பண்ணிவிடும். என்ன பண்ணிவிடும், அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் பேஸ் தான் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கு, அந்தந்த மன்னர்களை. அந்த அமெரிக்க பேஸ் வந்து எல்லாரும் கை கட்டினாங்களாம் போதும், அப்படியே வந்து கொந்தளிப்பாக மாறி மிகப்பெரிய லெவலில் குழப்பங்கள் கிளர்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தீவிரவாத குழுக்கள் வந்து அவங்களும் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து நமக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கணும், ரொம்ப அறிவு இருக்கணும். சும்மா வந்து ஆளாளுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க, யாருக்கிட்டையும் போய் மாட்டிக்க கூடாது.
நம்ம அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் குரானை படித்து ஈமானை வளர்த்தக்கூடிய அந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது பற்றி இறுதியாக ஒரு 2 உபதேசத்தோட இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள். இப்போ அல்லாஹ் தான் எங்களுக்கு ரப்பு அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்ம எல்லா துறைகளிலும் நமக்கு அல்லாஹ் தான் ரப்பு. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், அரசியல் வாழ்வாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாவை சார்ந்து தான் நான் அமைத்து கொள்வேன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள், மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம பதட்டமான சூழ்நிலையில் நம்ம மூமினாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நமக்கு பதட்டமே வராத மாதிரி பண்ணி விட்ருவான். ஏன்னா இவர்கள் வந்து சொல்லும்போது கேட்காது நமக்கு காதில், ஆனால் எப்படி ஃபீல் ஆகும்னா தைரியமாக ஃபீல் பண்ணுவோம். எல்லோரும் பயந்து ரொம்ப பயப்பட போல அந்த டைமில் வந்து ஒரு மூமினாக நம்ம இருக்கிற பட்சத்தில் தைரியமாக ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் நற்செய்தினால் மகிழ்ச்சி அடைங்கள். இது வந்து மவுத் அடைஞ்சாலும் நமக்கு வந்து என்ன, அவன் மவுத் அடைஞ்சவனும் நமக்கு என்ன ஆகும், கவலை வரும். ஏன்னா நம்ம செஞ்ச அமல் போதுமா, போதலையே, பத்துலையே, நம்ம செஞ்சது அக்செப்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும்போது மலக்குகள் என்ன சொல்ல, பயப்படாதீங்க, இங்கே சேஃபு, உங்களுக்கு சுவனம் இருக்குது, நரிச்சு டக்குன்ட்டு வந்துடுவாங்க மலக்குகள். அப்போ இதற்கான ஈமான திரட்டுற வழி பாரு. அதுக்கு பதிலாக நீங்கள் பங்கர்ஸ் ரெடி பண்ணுறதும், நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து எந்த நாடு வந்து தப்பிக்கும் அந்த நாடு போய் நம்ம போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு இது பிளான் பண்ணுறதும், முன்கூட்டியே நாங்கள் வந்து அங்கே போக போகிறோம் இங்கே போக போகிறோங்கிறது எதுவும் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தீங்களாலும் நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள். நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும். துனியாவிலையும் மலக்குகள் கொண்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், மறுமையிலும் அல்லாஹ் வந்து அவங்கள வந்து நமக்கு துணையாக்குவோம். ஏன்னா மறுமையிலேயும் சாதாரண விஷயம் இல்லை. மஹஷரில் எந்திரிச்சு நின்றுட்டிங்கன்னு வைங்க, தன்னன் தெரியும் ஒன்றும் புரியாது. நீ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறதுன்னு தெரியுமா, அப்போ கேட்பேன், ஏங்க எங்கே வாங்குறது, 4வது மாடி வைப்பாங்க, 5வது மாடி வைப்பாங்க, அதான் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த பஞ்சாயத்துங்க. அது மாதிரி மஹஷருங்கிறது மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லாவுது. அந்த இடத்துல வந்து எப்போ போகணும், எங்கே போகணும், கூட யார் இருக்கா, நம்ம கதி என்ன, நான் எல்லாம் மறந்து போய் கிடக்கும். அந்த டைமில் ஒரு மலக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம கூடவே இருந்து, வாங்க நான் உங்களை கைட் பண்ணுறேன், என் கூட இருங்க, அடுத்தது அங்கே போகணும், அடுத்தது இங்கே போகணும், இது ஹவுலுல் கௌசரு, இது ஃபுல்லாக வந்து அங்கே வழி நடத்தக்கூடிய அந்த வேலையை வந்து நடக்கும். அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாக ஆகிவிடும். பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனாகவும் உள்ள இறைவனிடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இது. எவர் அல்லாவின் பக்கம் அழைத்தாரோ, அப்போ வேலை என்ன செய்யணும், இப்போ இவர் யார் அப்படின்னா அல்லாவின் பக்கம் அழைக்கிறது. இப்போ நம்ம வந்து வாழ்க்கை, சமூக வாழ்க்கையெல்லாம் வந்து அல்லாவை விட்டு வேற துறைகளில் வந்து வேறவங்க மற்ற தாகூத் கையில் நம்ம ஒப்படைச்சிருக்கோமா, அல்லாவை நோக்கி கூப்பிடுங்க, இது ஒர்க்கு. பக்கம் அழைத்தாரோ, நற்செயல் புரிந்தாரோ, இது அது இல்லாமல் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய தாவா வந்து அதிகம் ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் முஸ்லீம், யார் வர்றீங்களோ இல்லையோ, நான் முஸ்லீம், நான் ஃபஸ்ட்டு முஸ்லீம், நான் முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவன் அப்படின்னு கட்டுப்படுதலை தன்னிடத்திலிருந்து துவக்குகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுயவர் யார்? அப்போ அந்த மாதிரி நாம் இருக்கணும். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, மிகச்சிறந்த நன்மை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ரொம்பவும் என்ன சொல்கிறது, ரொம்பவும் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். இது வந்து யாரும் வந்து பயப்படாதீங்க. சும்மா ஒருத்தர் வந்து இந்த எல்லாம் சொல்கிறான்ல, இந்த பதட்டத்துடைய செய்திகளையோ அமைதியுடைய செய்திகளையோ அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த வாட்ஸ்அப் இதை வச்சுட்டு என்றைக்கோ நடந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று எடுத்து எல்லாம் ஃபால்ஸ் மீடியா புறப்பாதீங்க. ஒவ்வொரு வந்து அந்த பொறுப்பான ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஜமாத்துகள் இருக்குது, அங்கங்கே தலைவர்கள் இருக்காங்க, அந்த ஆளுமை திறன் கொண்டவர்கள் இருப்பாங்க, பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த செய்தியை கொண்டு போங்க, சம்பந்தப்பட்ட அந்த அந்த நிர்வாகத்திட்ட கொண்டு போங்க. ஒரு பதட்டத்தையும் பீதியையும் பரப்பிவிடக்கூடிய அந்த செய்திகளை வந்து செய்யாமல் இருக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது ஃபால்ஸ் நியூஸ் பரப்புறதுல. என்ன இப்போ எடுத்த லிஸ்டிங் படி நம்பர் 1 நாம தான். அப்போ தஜ்ஜாலுடைய காலத்தில் பாருங்க, அதிகமான பொய்கள் இருக்கும் அப்படின்னா தஜ்ஜாலுடைய பொய்களை வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணுற ஆள் யார்? நம்ம தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.